வேற டைம் ஆகி போச்சு. ஓகே. அடுப்புல ஏதோ தீவிர வாசனை வருது. பெரியார் திடலில் பிரசாதம் கேட்டேன், போலீஸ் இடமே லஞ்சம் கேட்டேன், முனியாண்டி விலாசில் மோர் சாதம் கேட்டேன், சரவண பவனில் சிக்கன் கேட்டேன், கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை. கிடைக்கலன்னா விடுறாடே, இருக்கவே இருக்குது கைவசம். தனி ரூட் கலெக்ஷன் எகுறோம், என் ரூட்டும் ஊர் ரூட் தான். கலெக்ஷன் எகுறணும்னா வித்தவுட்டுங்களா, ஒழுங்கா டிக்கெட் வாங்குங்கடா. கொடுப்பாங்கியாச்சு. அதுக்கு போய் தூக்கத்துக்கு கெடுத்துட்டே ராட்சசி. ஏ கும்பகர்ணா, பஸ் ஸ்டாப்ல டெய்லி காலையில காலி பசங்க என்ன கேலி பண்றாங்கன்னு தவிச்சிட்டு இருக்கேன். பொறுத்து பொறுத்து பார்த்த முடியல. நீ ஹீரோ மாதிரி வந்து ஃபைட் பண்ணி என்ன காப்பாத்து வா. இத போய் இவ்வளவு மெதுவா சொல்றியே. ஒரு சரி நான் வந்துறேன். ஃபைட் பண்றதுக்கெல்லாம் மூஞ்சிய கழுவனாப்பா. ஒண்ணா பார்க்க போறேன். ஆளு என்ன ஸ்டைலா ஆட்டிட்டு இருக்காங்க பாரு. இவனுங்க அந்த காலி பசங்க. இவங்களா? Hi Mahesh. Hi Suresh. Hi. Shankar, meet this Mahesh, Suresh, Ramesh, Dikesh, Satish. Hi. எல்லாம் லேட்டஸ்டா இஷ்ல முடிற பேரா இருக்கு. ஏய் இஷ் எழுந்திரு. எல்லாம் 60 பிளஸ் இருக்கு. இந்த இஷ்னு முடிற பேரெல்லாம் 1940ல வச்சாச்சு. இந்த இஷ்கெல்லாம் வயசாச்சு. வெல்லேஷ் ஏந்திரி. நீங்களா காலி பசங்க ரொம்ப கலாட்டா பண்றீங்க. வந்து கவுனியான கூட்டிட்டு வந்தா இந்த பாருங்க உருட்டு கடோட வந்திருக்கேன். ஒரே போடு போட்டுவா. சரியா போச்சு. உங்களுடைய ஆடம் டீச்சிங் தாங்காம தான் நாங்க வேற பஸ் ஸ்டாப் மாத்தறதாவே தீர்மானம் பண்ணிருக்கோம். இல்ல டார்லிங்? டார்லிங் ஏமாத்துக்கு. என்கிட்ட ஏமாறதுக்குனே பிறந்திருக்க சங்கர். ஆஹா 41D வந்தாச்சுடி. ஓகே ஓகே பை டார்லிங். பை. ஏப்ரல் மாசமே தேவையில்ல. எல்லா மாசமுமே நீ ஃபூல் தான். ஐயோ வண்டியில யாரோ பாம்பு வச்சிட்டாங்க. இல்ல தப்பிச்சு ஓடுங்க. ஐயோ ராமையா ஓடியாங்க. ஐயோ வெடிக்க போகுது. ஐயோ அல்லாஹ் காப்பாத்து ஆண்டவனே. எல்லாம் படுங்க குப்புறப்படுங்க. குப்புறப்படுங்க எல்லாம் காலை பத்திட்டு. ஐயோ நட் ரோட்ல இந்த மாதிரி ஆம்பளை பொம்பளை படுக்க கூடாதடா. டேய் இல்லாச்சு உனக்கு. டேய் பஸ்ஸுக்குள்ள பாம்பு வச்சிருக்காடா. எங்கடா பாம்பு வச்சிருக்காங்க காட்றா. பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்கா? எந்திரிங்கடா. பொம்பளைங்க பட்டா இதா தங்க பக்கத்துல பட்டுருவீங்களா? செக் கேட்றீங்க. டேய் பண்ணடா வந்து. நான் வர மாட்டேன். அந்த செத்து போய்டா விடுடா நீ. டேய் என்ன விடுடா? எங்கடா பாம்பு எங்கடா? இதா இருக்குடா. இதா இருக்கியா? டேய் தொடாத, மனித வெடி வெடிச்சிருவான். டேய் இது பாமா? இது தெரியாதா? இது பேஜர். அப்ப பாம்பு இருக்குன்னு சொன்னியடா. யார் சொன்னா? ஐயோ ஐயோ ஐயோ. பாவம் மச்சான் டயர்டா இருக்கான். என்ன அவசரமான மெசேஜ் வந்திருக்கு தெரியலையே. வரும்போது புளி 1/2 கிலோ வாங்கி வரவும். யாரா இது? அன்பு மனைவி. முதல்ல டிக்கெட்டை வாங்கி தரடா பண்டாட. நடிக்கிறீங்க. வணக்கம் சார். கஷ்டப்படுற ஃபேமிலி சார். இன்டர்வியூக்கு போய் நிற்கிறேன். டைம் ஆச்சு. பஸ்ஸு கூட கிடைக்கல. ஆண்டோ மாதிரி நீங்க கச்சிருக்கீங்க. மயிலாப்பூர்ல கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? சேச்சா உன்ன மாதிரி இளைஞர்கள் அழக்கூடாதுப்பா. சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஓகே நான் மயிலாப்பூர் தான் போறேன். ப்ளீஸ் கம். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ. பாட்டமே இல்ல. இதெல்லாம் ஒரு கார். ஷூ வேற இதுல. டாஸ் போர்ட்ல இதெல்லாம் வைக்கணும். அழகழகா இருக்கும். கார் ஸ்ப்ரேவா? ஏன் ஷூ கச்சு கூடாதா? ஏன் நான் அச்சு கூடாதா? ஏன் நீ தான் அச்சு கூடாதா? கேஸ்ட் போடலாமா? அமக்கலாமா? போடு. டன் டக் டக் டன் 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 டக் டக் டன். பாயிட்ல நான் செங்கலா? ஏய் ஆம்பளையே தெரிய
மச்சான் வணக்கம். ஒண்ணும் இல்ல, ஒருத்த கால லிஃப்ட் கேட்டேன், சரியான இழிச்சவாயன் பொத்து மாதிரி உட்காந்துக்குது. சிஎல்ஓ கார் தான், சவுண்ட் சிஸ்டம் தான், அவன் செல்போன்ல தான் பேசி நிக்கிறேன். வந்துடுறேன்டா, வந்துடுறேன் சொல்லலாம், வந்துடுறேன்டா. யா எவ்வளவு சின்ன சின்ன செல்போன்லாம் வந்துக்குது, செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு வச்சுக்கிறேன். யோ குடியா யோ மயிலாப்பூர் தானே போகணும்னு சொன்னேன். மனசு மாறிச்சு மாண்டோட் போ. யோ நான் மயிலாப்பூர் தான் போனோம். யோ உன் இஷ்டமா ஏன் இஷ்டமா? நான் ஏதோ உன் கார்ல உட்காந்து மாதிரி பேசி நிக்கிறேன். ஸ்டாப்பிங் வந்துச்சு சார். கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணி தேங்க்ஸ் சார். லிஃப்ட் கேட்டுட்டு இவ்ளோ இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? மக்கா சொட்டத்தல பேத்துறோம் உன்னை. கலர் கண்ண கூசுது. கூலிங் கிளாஸ் போட்டு தான் பாக்கணும் போல இருக்குது. அந்த பக்கம் பார்க்காத. தம்பிகளா இவர்தான் அந்த பார்ட்டி. மேல வாங்க சார். பார்த்தா பசார திருட்டு விசிடு விக்கிற மாதிரி இருக்கு. போலீஸ் போன் பண்ணிடலாமா? இது சிம்மாசனம் படம் இருக்கான்னு கேட்போம். ஹலோ ராங் நம்பர். ஹலோ தம்பிகளா, சார் பேரு சோப்ராஜ். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காரு. வாடகையில இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. இனிமே நீங்க இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன அங்க என்ன குச்சி குச்சி ஓத்தா தெரியலையா சார்? இவரோட எங்களால தங்க முடியாது. எங்க 2 பேருக்கும் ஒத்து வரோம். இது வேலைக்கு ஆகாது. தம்பி அண்ணா, நீ வேற என்ன பாத்துக்கோ. ஒரு சோப்பு நாங்க 2 பேர் வேணா போட முடியும். புதுசா வர சோப்பு எல்லாம் போட முடியாது. நோ ப்ராப்ளம் பிரதர். உங்க சோப்பை நானும் போட்டுக்கிறேன். இந்த சோப் போற வேலையெல்லாம் இங்க வேணாம். போயா வேலையை பார்த்துட்டு. லுக் ஹியர், கேட்ச் இட். ஃபாரின் பர்ஸ், மை கிஃப்ட். டேய் சார் இவ்வளவு டீசன்ட் நடந்துக்கிறேன். அவர்கிட்ட போய் சீப்பா நடந்துக்கிறியே. வாங்க, உங்க 2 காலுமே வலது கால் தான். எது மேல வேணா எகிரி குதிச்சுவாங்க. வீடு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓட லோ கிளாஸ். இந்த ஹை கிளாஸ்க்கு டேபிள்ல ஒரு மூலையில இங்க வைங்க. இத போய் கேட்கணுமா நீங்க? டேய் 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 என் டேபிள்டா. டேய் என் டேபிள்டா. டேய் டேய் நீ ஓவரா போற. தபா நல்லது இல்ல உனக்கு சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு வந்தவங்க கிட்ட ஓவரா ஒட்டிக்கிறடா. டேய் அறிவு கிட்ட பண்ணாட வெளிய போறா. எல்லாம் முன்னால டேய். டேய் உன் சொத்து ஒன்றையனா பெறாது. அதுக்கு ஒரு டேபிள், அதுல சன்மேக்கா போட்ட டேபிள் வேணுமா? நீங்க வைங்க சார். லோயர் பெர்த்தா அப்பர் பெர்த்தா? அப்பர். இந்த அப்பர் பர்த்தா. டேய் என் கட்டுடா என் கட்டுடா. டேய் ஒரு சும்மா நாயா சொன்னா கேளு, காணாம போய்டுடா. டேய் உன்னால என்னடா என்ன பண்ணுவேன்னு கேக்குறியா? உன்னை என்ன பண்ணடா? டேய் நான் 1000 பேத்த பார்த்த மாட்டா. என்கிட்ட வா. ஏய் பிசில புறா புறாடா. ஏய் நீங்க வெளிய தான் போணும். சார் உங்க பெட்டி டேபிள் வச்சிருக்கேன். உனக்காக வெயிட் பண்ணி லேடி ஸ்பெஷல மிஸ் பண்ண. நீ என்னடா ஜெனரல் பஸ்ல வர. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, இனிமே இந்த பஸ்லயே வரலாம். லேடி ஸ்பெஷலா ஏதோ மியூசியம் மாதிரி இருக்கு. வா ரகசிய சிநேகிதா, வா வா வா. இந்தியாவுல பிறந்த எவனா நம்ம வண்டியில ஏறாம இருக்க முடியாது. உள்ள நிதி வா. அந்த பக்கம் ஒத்து. அட வழிய விடுனா. ஐயா ஒத்துனா. ஐயா இங்கிருந்து தெரியல. நீரா ஒத்து. ஆமா உன் பொண்ணு கண்ணால பண்ணி குட்டியா எப்படிங்கறா? அதான் கேக்குறேன். அந்த கஸ்மால என் குழந்தைய வச்சு ஒழுங்காவா குடும்பம் நடத்துது. கேப் மாதிரி மொல்ல மாதிரி சோமாரி. ஆமா உன் மருமகன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? என்னென்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? இதடா இதே கண்ணு, இதே மூக்கு, இதே வாயை, இதே உடம்பு, இதே பேரதா இருப்பாரு. என் பேரு கண்ணு இப்படி திரும்ப எம்ஜிஆர் முடி மட்டும் இந்த புள்ளைக்கு இல்லன்னா இந்த புள்ளைய நான் கோயில் கட்டி கும்பிடுவேனே. இந்த காலத்துல யார் தான் குடிக்கல? ஆமா உன் பொண்ணு நல்லா தானே வச்சுக்கிறான். கொசப்பேட்டையில ஒரு வச்சுக்கிறான். அட போறோம் பாக்க இந்த மூணு கட்டிக்கு ஒரு கேக்குதான் கட்டியும் பண்ணடா பாரு. யாமே வச்சுக்கிட்டுமே யாரு ஓடானா? எங்க வீட்டுக்காருக்கு அந்த காலத்துல நான் கூட அதுக்கோசரம் அந்த பஜாரி சொன்னாங்கிறதுக்கோசரம் என் குழந்தைய இஸ்து போட்டு அடிக்கிறதா போறோம் போக பொம்மநாட்டிங்கன்னா நீன்று மேவனுங்களுக்கு கையே. ஆமாமே இத விடக்கூடாது. விடாத பாரு காசுமாலம். ஏய் இந்த பச்சைல மீன் மார்க்கெட். ஏய் ஏய் நிறுத்துங்க. ஏய் பாட்டி பாட்டி நீ பாட்டி தானே? உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய போட்டு அப்பளம் சைஸ்ல? என்னது போட்டு வைக்க கூடாதா? பின்ன பாரு சாரு, இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு தோட வித்து நகை வித்து நட்டை வித்து கண்ணாலம் பண்ணி வச்சுனா அந்த கஸ்மால கம்மநாட்டி கைலாத்து அந்த பொண்ணை போட்டு போட்டு ஆச்சுங்கறாயா. யாரு? யார் இவரா? இவர்ல சாரு, இவர் பலியே கிர இந்த அம்மா மரிமவே. அந்த ஜேம்ஸ் படம் பாத்தீங்கல்ல, அதுல டபுள் ஆக்ட் அதே வேலைதான். ஏய் எடுப்ப கையா. ஒருத்தன் இல்ச்சவன் கச்சா போதுமே உடனே கவுச்சி கூட கவுத்துவீங்களே. ஐயா மூஞ்சிய பித்தியாதுங்களுக்கு நல்ல மஞ்சள பூசின்னு சாமி படம் வர தியேட்டர்ல போய் சாமி ஆடுது. இதுங்க இதுக்கு தான் லாக்கியா. ஏய் போங்க போங்க போங்க.
திரும்ப. பிளான் வொர்க் அவுட் ஆகல. என்ன டவுட்? சரி சரி. கவர் பண்ணு. அட சங்கரே, என்ன டாபில ஏறவ டெர்மினஸ் ஏறிட்டா? ஐயோ, அங்க அந்த பஸ்ல இருக்குது யாருக்கு தெரிய கூடாது. யார் அந்த பேஜர் பொண்ணுக்கா? பேஜர் பொண்ணா? அதான் பார்த்த சவத்த பொண்ணு. பேஜர் ஆபீஸ் தான வேலை. ஐ பேர் தெரியுமா? பேரு தெரியாதே. ஒண்ணு செய்றேன், அவங்க பேசும்போது நைஸா ஒட்டு கேட்டு சொல்றேன். டைகரே வண்டி எடுங்க சார். நைஸ் ஐடியா. இதுக்கெல்லாம் காசு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏய் படு படு படு. காதிலுக்கு ஸ்டாப். வர. எவ்வளவு ஜமி? பேரு. ஏய் படு. யோதாவோ. எப்படி இருக்கா? சூப்பர். கபாலி லேடிஸ் எல்லாம் காலடு. ரட்டம் பெரியவாட்டா நம்ம ரூட்ல டெய்லி வரீங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கும். என்ன சுஜாதா? இன்னும் பேர் வைக்கலீங்க. ஒரு நல்ல அரசியல் தலைவர் தான் எங்களுக்கு பேர் வைக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஜென்மத்துல உங்களுக்கு பேர் வைக்க முடியாது. ஏய் பாடு. அந்த ஸ்டாப்பிங் வருது. என் மனசு பட்டக்கு நடிச்சுது. எனக்கு பயமா இருக்கு. தேடு வாங்குற? ஏய், ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஆபீஸ் வைக்கிறதுனால தான் இப்படி பஸ்ல கச்ச கச்ச கச்சன்னு கூட்டா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துல முனிமா, இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு முனிமா. என்ன செலக்ஷன் முனிமா. அதுவும் இந்த கலர் இருக்கே முனிமா. எடுப்பா இருக்கு முனிமா. சொல்றல முனிமா. இதான் மேட்ரா? டேய் முன்சாமி, என்ன முன்சாமி எப்படி இருக்கற முன்சாமி? என்ன முன்சாமி வித்தவுட் டிக்கெட் வாங்காம வரியா முன்சாமி? புடி முன்சாமி, இந்த டிக்கெட் புடி முன்சாமி. முன்சாமி புடி முன்சாமி. இந்த பஸ்ல எத்தனை முனியம் வாங்குறாங்களோ அத்தனை முன்சாமி இருக்காங்க. விசிலி, இந்த வாட்ச பாத்தியா? விசிலி. என்னடா இங்க பாரு, உனக்காக சோப்பு சார் இத கிஃப்டா கொடுத்திருக்காரு. கையில கட்டி பாறேன். யார் அந்த அழுக்கு சோப்பு கொடுத்ததா? அத வாட்ச் கட்டினா கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். அத அவன்கிட்டயே கொடு. சார் எழுதிக்கிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, பெரிய ரைட்டர் சுஜாதா நினைப்பு. லைட்டா பண்ணி படுக்க சொல்ற. டேய் டேய் பேச்ச குறா டேய். இவன் அரிப்பு தாங்க முடியடா. கொஞ்சம் அந்த பேனாவால வந்து சொரிஞ்சு விட சொல்லு. ஒண்ணு இல்ல சார், நீங்க எழுதுங்க. இவன் ஏதோ தூக்கத்துல புலம்புறான். ஏமா லேடிஸ் எல்லாம் ஜென்ஸ் பக்கம் போங்கம்மா. வர்றவங்களுக்கு வழி விடுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அல்லியா உன்னதா? சார் சாரி அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் ப்ளீஸ். அம்மா இல்லம்மா. அட நம்ம சோப்ராஜ் சார். சார் ஆக்கிய கொஞ்சம் தள்ளி உட்காரு. இந்த ஃபாரின் பேனா தானா எழுதும் கிஃப்ட் அப்படி. தேங்க்ஸ் சார். ஆமா எந்த ஸ்டாப்ல ஏறுனீங்க? ஏறுனதா இப்ப முக்கியம். சிட்டி பேங்க் போனோம், அங்க ஸ்டாப்பிங் இல்ல, எப்படி இறங்குறதுன்னு யோசிக்கிறேன். இறங்குறது தானே ஸ்டாப்ல. என்னன்னா இப்ப பஸ் எதுடா நிறுத்துற? எடா வண்டியா? பாய் வரேன். ஏறுமா சொல்லிட்டா ஏறுனா போகும்போது சொல்லிட்டு போறேன். போடா டேய். மூத்தருக்கு லவ் சிம்பிள். அக்கா, இந்த பேஜர் காணுது. பேஜர் காணுமா? டேய் விசிலி, ஏன் பரிச்சை காணோம்டா? பாவி என் விசிறியே காணோம்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்படி லீவ் போட்டு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க பாத்தியா? ஆனா எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்குப்பா. சோப்ராஜ் சார் சேஃப்டியா ஏறி சேஃப்டியா இறங்கிட்டார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். கியர், நீ எப்பவுமே பீடி குடிக்கிறத தான் நான் பாத்திருக்கேன். ஒரு சேஞ்சுக்கு ஃபாரின் சிகரெட் அடிக்கிறியா? கொடுங்க சார். கம் ஆன் டேக் இட். என்ன தேடுற? தீப்பெட்டி தேவையில்லை. ஃபாரின் லைட்டர் இருக்கு, இதை யூஸ் பண்ணு. என்ன விசில், உனக்கு ஒண்ணுமே வாங்கி வரலன்னு ஃபீல் பண்றியா? விசில் உனக்காக வாங்கி வந்திருக்கேன். ஒரு விசில், இது ஊதாமையே அடிக்கும். இவன் எழுத படிக்க தெரியாத பிட் பாக்கெட் கேடி மாட்டான்டா. தங்கரே, ஏய் கேரு விசிலங்க. அவன் கீழே ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். வண்டியை ஓரம் கட்டி விட்டு இத குடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் இது மூத்தார்கள் லவ் சிம்பிள். ஓ மவுத்தா இருக்கான் படா கில்லாடிப்பா. தனியா தொலைஞ்சு போயிட்டு ஜோடியோட சேர்ந்து வந்திருக்கு பாரு. இது அந்த பொண்ணோட பேஜர். இது எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சதுங்கிற கிரைம் ஸ்டோரியை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணு. இல்லடா இப்படி போடா. நல்ல வேளை காப்பாத்துனப்பா. தி கிரேட் சோப்ராஜ் சார். குட் ஈவினிங் சார். நாங்க காலையில டியூட்டிக்கு போனா ஈவினிங் தான் வரோம். ஒரே டென்ஷன், டைமே கிடைக்கல. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சோ வெளிநடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். பேப்பர்ல என்ன போடுன்னு படிச்சு சொல்லுங்களேன். படிங்க சார்.
சார் மனசுக்குள்ளேயே படிக்கிறாரு. ஹலோ கொஞ்சம் சத்தமா படிச்சு சொல்லுங்க சார் அவனுக்கு. அது என்ன இழவுன்னு சொல்லுங்களேன். தினகரன்ல எப்பவும் போடுற அதே நியூஸ் தான் சார் போட்டிருக்கான். இத்தனை வருஷமா தினகரன் படிக்கிறான். பாவி அழுக்கு சோப்பு. தினத்தந்தி தினகரங்கிறான். நான் அப்பத்துல இருந்து சொல்லிருக்கிறேன் அவன் ஏமாத்துறான். நீ தான் கேட்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இருடா. டைரியை விட்டு போயிருக்கான் பாத்தியா? டேய் படிக்க தெரியாதவன் டெய்லி நைட்ல போட்டு அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்கா அதுல? படிச்சு பாடுறான். எழுதிட்டு இருந்தான்ல. படிச்சு பாடுறா. முட்டை 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 கோடு 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 முட்டை 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 கோடு கோடு முட்டை 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 கோடு கோடு கோடு. பாஸ் அந்த அரை பிளேட முழுங்காம வாயிலே சாயங்காலம் வரைக்கும் வச்சிரு. இதான் உனக்கு பாலபாடா வாய்ப்பாடு. ஓகே பாஸ். விஷ்ணு இவன் பெரிய கில்லாடிடா. இவன் பேர் காரணமே இப்பதான் தெரியுது. ஆமா சோப்ராஜ் பெரிய கிரிமினல் பேராச்சே. இரு கவனிப்போம். மோதிரத்தை உருவிட்டு வந்தவன் என்கிட்ட வச்சுக்கிட்ட விச்சிருவேன். பாஸ் யா லேடிஸ் பர்ஸ் இங்க வைக்கறாங்களே எப்படி எடுக்கிறது? எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். அதான் சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கு. டேய் நம்ம தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குடா. லேடிஸ்க்கு எப்படி லேடிஸ் போலீஸோ அதே மாதிரி லேடி பேசஞ்சர்ஸ்க்கு லேடிஸ் பிக் ஜாக்கெட்னு வச்சிருக்கேன். The wara for pick jacket queen Rita. Congratulations darling. போன வாரம் 50 பவுண்ட் செயின் அத்தியாமே. ஐயோ சம்பல் கொள்ளக்காரி. அந்த மூதேவி உள்பணியோட வந்திருக்கா பாத்தியா? திருப்பூர் திருடியா இருப்பாளா? நெக்ஸ்ட் ஒன்னு துணிஞ்சு ட்ரெயின் ராபரிக்கு அனுப்புறேன். யாரது? சிண்டு என்னடா ஏன் லேட்? இல்ல நல்ல நாளுமா முதல் போனியோ நடிச்சேன் அதான் லேட் ஆயிடுச்சு. தோமா தூடுன்னு என்ன கேடி வேலை பண்ணதுக்கு பாத்தியா? வெயிட்டருக்கு சம்பளம் பண்ணுமா? இல்ல நம்ம பிரிட்ஜான 2 பேக்குங்க பாக்கெட்ல இருந்து அடிச்சது கூட தெரியாம பராக்கு பாத்துட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒரு ஏரியாவே பிச்சை எடுத்துட்டு போயிட்டாங்களேடா. இப்ப என்னடா பண்றது? முடிக்கிட்டு போக வேண்டியதான். நீ தான் அவனை சப்போர்ட் பண்ண அருவிக்கிட்ட நாய. இரு அவன் குடல ப்ரிப்பேர் கிழிச்சாரு இவரு. பிளேட்ல மூஞ்ச கிழிச்சிருவான். இவனை ஒரு வழி பண்றேன். பொது ஜனங்களே நம்ம பஸ்ல இந்த சோப்பை தோச்சி காயப்பட வைக்கல. என் பேர் வெள்ளச்சாமி கிடையாது. சரி அப்ப கருப்பு சாமி வச்சுக்கோமா? சரி விடு அப்ப மஞ்சள் சாமி வச்சுக்கோமா? நான் ஒரு பிக் பாக்கெட். இந்த சோப்ராஜுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. இந்த டி-ஷர்ட் அவனுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவோம். அதை வாங்கிப்பான். இத போட்டுக்கிட்டு பஸ்ஸா ஏறுவான். பேசஞ்சர்ஸ் எல்லாம் உஷாராயிடுவாங்க. எவன் பாக்கெட்ல கையை விட்டான்னு வச்சுக்கோ கையை ஒடிச்சிருவானுவ. அதுக்கப்புறம் அவன மாவு கட்டுதான். என்ன அந்த சோப் நாய் ஆள காணோம். போய் பாப்போம். கம் ஆன் சார் சோப் சார் சோப் சோப்ராஜ் சார். ஏய் சோப்ராஜ் சார் செருப்பு இங்க இருக்கு ஆள காணோம். ஆமா பேபி சக்கலக்க பேபி லவ் பண்ண தோணலியா. என்ன சோப்ராஜ் சார் செப்டிக் டேங்க் உள்ள இருந்து வரீங்க? இது டாய்லெட். ஆமா அங்க போனா இங்க தான் வர போகுது. அது எதுக்கு அனாவசியம் மட்டும் ஸ்ட்ரைட்டா இங்கே போயிட்டு வர. வெரி குட் தேங்க்ஸ் பா. பிச்சை கை இந்த கையை கொடுங்க சார். அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இந்த கை தான் யூஸ் பண்றேன். அந்த டி-ஷர்ட் அவருக்கு பரிசா கொடு. இந்தாங்க போடுங்க. ஏச்சி நான் இன்னும் குளிக்கலப்பா. நீங்க குளிக்கலனா என்ன சார்? சோப்பு எங்கயாவது குளிக்குமா? நல்லாடி. ஏ வயலுக்கு பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி அடிச்சிட்டே இருந்தா இத போடுங்க சார். போதும். போடுங்க. என்னடா உஷாராயிட்டனா? இது கண்டுபிடிச்சோம். ஏய் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. போடுங்க நல்லா போடுவாங்க போடுங்க. இந்தாங்க இந்த பேண்ட போடுங்க. பேண்ட போடுங்க. நல்ல கமகமான வாட வரும். ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது. டேய் கீரே இந்த சோப்பு வீட்லயும் காணோம் நம்ம ரூட்லயும் காணோம். எங்கடா போய் தொலைஞ்சான்? நம்ம பிளான் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எங்கயாவது எக்கு தப்பா கையை வச்சிருப்பான். போலீஸ்காரங்க அடிச்சு தூக்கி உள்ள போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குதுடா. நியூஸ் கவனி. 2 டீ போடுங்க. பொதுமக்களிடமிருந்து வந்த புகார்களை அடுத்து காவல்துறை ரோந்துப்படை தீவிர வேட்டையாடியதில் அதிபயங்கர பிக் பாக்கெட் திருடர்கள் 20 பேர் பிடிபட்டனர். அட சோப்பு. டேய் நாளுக்கண்ணா இது சோப்போட தானே? இனிமேதான் சோப்பு போடணும். அடிங்க என்ன கிண்டலா? புதுசு சார் அடிச்சு பிடிச்சு வாங்கினது. என்னது வாங்குனியா? ஆமாங்க சார் ஏகப்பட்ட டிமாண்டு சீக்கிரமா கிடைக்கிறது இல்ல. நானே பாரிஸ்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சு பிளாக்ல வாங்கினேன். இங்க பாருடா எல்லா காலேஜ் பசங்களும் நம்ம பண்ணின போட்டு அலையறாங்க. அக்கா அங்க பாருங்க. என்ன கை வைக்கிற? அம்மா இல்லடா ராஜா இதெல்லாம் பொறுக்கிங்க போற டி-ஷர்ட் ஆச்சான்னு கேட்டேன். இதானே இப்ப ஃபேஷன். ஃபேஷனா? ஐடியா வாட குடுக்குற ஐடியா விளக்கண்ண மாதிரி. இந்த பனியனை போட்டா பப்ளிக்ல மாட்டிக்குவான்னு சொன்னேன்ல. இப்ப பப்ளிக் பூரா அந்த பனியனை மாட்டிட்டு அலையுது. இனிமே ஐடியா புடிச்சா குறவலை கடிச்சு போடுவேன். தப்பு பண்ண வேண்டிய அதனால ஒரு நாள் மாட்டிக்க வேண்டாம். மாட்டுவான். இங்க பாரு ஒரு வெள்ளைக்கார மாட்டிருக்கான் பாரு. மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் கியர். ஹலோ சோப்ரா சார். யார் இந்த கேள்வி? ஏய் கிழவன்டா. இவர் அமெரிக்கால விளம்பர கம்பெனி வச்சிருக்காரு. நீங்க எனக்கு கிஃப்டா கொடுத்தீங்களே பனியன், அதுல இருந்து அந்த படம் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதோடைய வெளிநாட்டு காப்பிரைட் உரிமையை வாங்குறதுக்காக வந்திருக்காரு.
ஏற்கனவே அதோடைய உள்நாட்டு காப்பிரைட் உரிமை ஒரு 50,000க்கு விலை போயிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க உள்ள பிசினஸ் பேசணும், சீக்ரெட், அதனால வெளியே நில்லுங்க. இந்த 10 மணி பேர் சீக்கிரம் டேய் உள்ள போய் வீட்டை பேசி கிசி வித்துற போறான்டா. விட்டு பிடிப்போம். வெள்ளைக்காரன் அக்ரிமெண்ட்ஸ்லாம் எடுத்து வெளியே வைக்கிறான் பாத்தியா? படிக்க தெரியாதுன்னு அந்த வெள்ளைக்காரன் தெரியாது, கையெழுத்து போட சொல்ல போறான் பாரு. Sign. யூ ஜெயின் இட். You sign it. டாய் கையெழுத்து போடுறதுன்னா டகுல் கொடுக்குறான் பாத்தியா? அவன் வெள்ளைக்காரன் படிச்சவன் அறிவாளி, கையெழுத்து போட்டுருவான். இந்த நாய் முட்டை போட்டல ஒச்சி ஆம்லெட் போடுமே, எப்படி மாட்ட போறான் பாரு. ப்ளீஸ் யூ ஜெயின் இட். Okay. என்னடா வெள்ளைக்காரன் கை நாட்டு வைக்கிறான்? இங்கிலீஷ்ல நல்லா தானடா பேசணும். இங்கிலீஷ்ங்கிறது அவனோட தாய்மொழி. அவங்க ஊர்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் பேசினா பிச்சை எடுப்பான். அப்ப வெள்ளைக்காரன்லயும் படிக்காத முட்டாள் இருக்கான். பிஸியா இருக்கட்டும் இருக்கு. கண்டக்டர் 2 எக்மோர் டிக்கெட் கொடு. யோ போலீஸ் டிக்கெட்லாம் வாங்குறோம். போலீஸ் நல்ல சமயத்துல வந்தீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா? 2 பேருக்கும் உடனே ஏற்பாடு பண்றேன். டேய் கீரே, டேய் முன்னாடி சோப்ராஜ் இருக்கான்டா. பின்னாடி யார் இருக்கா தெரியுமா? யாரு? ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் உலகத்திலே நம்பர் 2ல இருக்க தமிழ்நாடு போலீஸ் 2 பாம் சேரி இருக்காங்க. சோப்ராஜ் என்கிட்ட மாட்டான். அப்ப மாட்டி விட்டுரு. வெயிட் பண்றா. டேய் போலீஸ்காரன்ட்ட பாக்கெட் அடிச்சு போறான்டா, பாத்து. நல்லா கவனிங்க. இந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பெரிய பிட் பாக்கெட் சொர ஒண்ணு இருக்கு. அதுக்கு இப்ப நான் வளைய விரிக்க போறேன். அதுவா வந்து மாட்டிக்கும். கபால் அப்படி அமைக்க புடிங்க. புடிச்சிட்டீங்க. 2 பேருக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அதுக்கப்புறம் என்ன மறந்துட கூடாது. என் தம்பி கேஸ் விஷயமா வருவேன். Passengers and passengers. இந்த பஸ் எங்க பாதுகாப்பு படையத்துல இருக்கு. ஆம்பளைங்க எல்லாம் அவங்கவங்க பர்ஸ் எடுத்து தைரியமா வெளியில வச்சுக்கீங்க. பொம்பளைங்க எல்லாம் எங்க பர்ஸ் செயினை ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ தைரியமா எடுத்து வெளிய விடுங்க. கரெக்ட். யாரும் எந்த கவலையும் படாம கண்ணை மூடி தாராளமா டிராவல் பண்ணலாம். அதுக்கு நானும் டிரைவரும் ஜவாப்தாரிகள். நல்லப்பா டிரைவர் வண்டி ஓரங்கட்டு. நான் ஓரம் கட்டுறேன், நீங்க அவனை லாடம் கட்டிடுங்க. போலீஸ்ரா. சார் என்ன சார் நீங்க பண்ணி இறங்கி போறீங்க? சொராவை பிடிக்கலையா? தொரா உடியா பெரிய திமிங்கலமே மாட்டிக்கிச்சு. யோ டிரைவர் வண்டி அடியா. பிரதர், இப்பெல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க போலீஸ் ட்ரெஸ்ல கூட வர்றாங்க. பொதுவா சொன்னேன். ஆமா ஐயோ வெளிய வைங்கன்னு சொன்னதெல்லாம் யாரு? பொதுமக்களே சிந்திங்க. பொதுவா சொன்னேன். ஆயிரக்கணக்கான நல்ல டிரைவர் கண்டக்டர்களுக்கு மத்தியில 2 மட்டும் பிக் பாக்கெட் கும்பலோட சேர்ந்துக்கிட்டு கமிஷன் அடிக்குதுங்க. பொதுவா சொன்னேன். மாதிரி டிரைவர் மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருக்காரு. பொதுவா சொன்னேன். ஏயா, ஒரு வசதிக்காக போலீஸ் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சா உடனே போலீஸ் புத்தி வந்துருச்சா? 12 வாட்ச் அடிச்சுட்டு என்கிட்ட 8 வாட்ச்னு புழுகுறீங்களா? சோப்ராஜுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இது சாதாரண லேகியம் இல்ல. இமயமலையில இருந்து நம்ம பிசியோதெரபி ரிஷி இருக்காருல்ல, அவரு கொரியர்ல அனுப்பிச்சது. இத சாப்பிட்டோன்னு வச்சுக்க 12 மணி நேரத்துக்கு நம்ம யாரு கண்டதும் தெரியாம மறைஞ்சிருவோம். இதே இரும்பு கை மாயாவி எஃபெக்ட கொடுக்கும். டேட்டு வட்டி கேட்டு வரும்போது தப்பிச்சுக்கலாம். டிக்கெட்டே வாங்காம சினிமா பார்க்கலாம். பஸ்ல பிட் பாக்கெட் கூட அடிக்கலாம். தலைவா, இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் ஆகணும் தலைவா. கெட்டவனுங்களா பஸ்ல ஏறனால நல்லவனுங்களா ஏறணும் தலைவா. தேங்க்யூ தலைவா. டேய் என்ன இந்த விசில் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குது. அந்த டம்பிள்ஸ் எங்கடா? அந்த பின்னாடி இருக்கு பாரு. இங்க இருக்கா? அப்பா ஓகே தேங்க்யூ. டேய் ராத்திரி இங்க பெரிய தேள் இருக்குன்னு சொன்னீங்கடா, அங்கே தான்டா இருக்கு. டேய் அந்த தொடப்ப கட்டை எடு. எதுக்குடா? இங்க ஒருத்தன் ரொம்ப நேரமா வேலை காட்டி நிக்கறான்டா. யாரா? இதோ இந்த 8 கால் பூச்சிதான். அவன. டேய் என் பேண்ட்ல இந்த பர்ஸ் எடுத்தியா? இது பர்ஸ் எடுத்தியாவா? பர்ஸ் எடுத்து என்கிட்ட ஏன் அடிக்கிற? டேய் பர்ஸ் அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நீ எதுக்குடா என்ன அடிச்ச? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் அடிச்ச. சவார் ஓவரா போற நீ. டேய் வர உன் டார்ச்சர் தாங்க முடியலடா. டியூட்டி டைம் ஆச்சு வா. கண்ணாடியை பார்த்து போதமாடா. கண்ணாடியை கூட பார்க்க விட மாட்டேன் கருங்காலி பட. ஓடியா ஓடியா.
கண்டக்டர் மீதி சில்லறை குடுக்குறியா இல்லையா? மீதி சில்லறல பாட்டி, இந்த பருப்பியை வச்சுக்க. எனக்கு தான் தம்பி கொடுத்தாரு. எடுக்குமா பெருமாள் யாரும் ஏறல, வண்டி எடு.